ஹாய் மிஸ், திஸ் இஸ் டொரா ஃபிக்ஸ் அண்ட் நான் உங்கள் டொரா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜேகேவோட ப்ரொஃபஸர் ஜியானோட ஸ்பெஷல் பார்ட் தான். அந்த ஒன் ஷாட்டை இன்கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதுவும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷன்லேயும் அக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் லவ் சீன்ஸ் வச்சுருக்கலாம், அவங்களுக்கு லவ் சீன்ஸே இல்லாத மாதிரி இருக்குக்கா, மற்றபடி ஒன் ஷாட் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி அந்த ஒன் ஷாட்டை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த வீடியோவோட ஹெண்டில் சொல்லியிருப்பேன் நான் இதுக்கு ஸ்பெஷல் பார்ட் போடுறேன்னு சொல்லி. ஸோ அதனால தான் நான் இப்போது ஸ்பெஷல் பார்ட்டோட வந்திருக்கேன். ஓகே, நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் அந்த ஒன் ஷாட் எதில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேனோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணுறேன். அந்த ஒன் ஷாட் நான் எதில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன்னா, உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் ஆகியிருக்கும், நான் அதோட தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போ நம்ம அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய வாய்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போது ஸ்டார்டிங் சீனே நீங்கள் உங்களோட ரூமில் தான் இருக்கீங்க. அப்போது ஜேகே, ஏய் என்ன தாண்டி அப்படி யோசிப்பேன், எனக்கு புரியல, இன்றைக்கி நம்மளோட ஸ்பெஷல் டே, இந்த டேயில் கூட அப்படி என்ன யோசிச்சுட்ருக்க? இல்லை அது வந்து என்ன வந்து போயின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அப்படி என்ன யோசிக்கிற என்கிட்ட சொல்லு. இல்லை ஜேகே, அது எங்கள் அப்பாவை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன். உங்கள் அப்பாவை பற்றி யோசிக்க இதுவாடி நேரம்? என்ன பண்ணார் அவர்? இல்லை ஜேகே, நீ அவரை கவனிச்சியா? அவர் ரொம்பவே மாறிட்டார்ல. இப்போது என்னோடய கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் பண்ணலை, அம்மா கிட்ட நல்லா பேசுகிறாரு. அதுதான் எப்படி எனக்கு புரியலை. அவ்வளோ சீக்கிரம் திருந்துற ஆள் அவர் கிடையாது. அதையும் மீறி அவர் திருந்திருக்காருன்னா ஏதோ நடந்திருக்கு. அம்மா சொல்லி கேட்குற பர்சன் அவர் கிடையவே கிடையாது. அப்படி இருந்திருந்தா அம்மா எப்போவோ இதை பற்றி பேசியிருக்காங்க. அப்போல்லாம் திருந்தாதவரா இப்போது அம்மா இவ்வளோ கோவமாக பேசி திருந்திருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, வேறு ஏதோ நடந்திருக்கு. அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை திருந்திட்ட மாதிரி நடிக்கிறாரா? ஆனால் எனக்கு அவர் இப்படி இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் குடிக்கிறது கிடையாது, அம்மாவை நல்லா பார்த்துக்கிறாரு. இப்படி இருந்தாருன்னா எவ்வளோ நல்லா இருக்கும்ல. நமக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன நாள்லேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் குடிக்கிறதே விட்டுட்டாரு, அம்மாக்கிட்ட எந்த பிரச்சனையுமே பண்ணுறதில்ல. அதுதான் எனக்கு ஒரே டவுட்டாகவே இருக்குது. உண்மையாகவே அவர் திருந்திருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுதான் எனக்கு ஒரே யோசனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே, வயன் அது யோசிக்க இப்போ வாடி டைம் சொல்லு. இன்றைக்கி நம்மளோட ஸ்பெஷல் டே, சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் அதை பற்றி யோசிச்சுட்ருக்க. அவர் இப்போது அதை திருந்திட்டார்ல, இப்பயும் அவரை பற்றி எதுக்கு யோசிச்சுட்ருக்க? இப்போவாவது உன்னை பற்றி யோசிடி. சரி, நான் அவரை பற்றி பேசலை, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் மேலே இருக்க பால் எடுத்து நீங்கள் அவர்கிட்ட கொடுக்குறீங்க. அப்போ ஜேகே உங்களே பார்க்குறான். இந்தாங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷையாக சொல்கிறீங்க. ஜேகேக்கு இப்போ தான் அவன் ஃபேஸில் ஒரு ஸ்மைலே வருதுன்னு சொல்லணும். அவன் அதை வாங்கி குடிச்சிட்டு உங்ககிட்ட கொடுக்குறான். நீங்களும் குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு அந்த கிளாஸை அந்த டேபிள் மேலே வச்சுட்டு நீங்கள் கீழே குனிறீங்க, லைக் ஜேகே காலில் விழுறதுக்காக. அப்போ ஜேகே உங்களை ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஏய் இன்னும் எந்த காலத்துலடி இருக்க? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இல்லை, அம்மா தான் சொன்னாங்க. அம்மா சொல்லுவாங்க, அவங்க அந்த காலத்து ஆள். நீ இப்போவும் காலில் விழுணுமா என்ன? இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேண்டாம், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. அப்போது ஜேகே, ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நீங்கள் சைலண்ட்டாகவே இருக்கீங்க. அப்போ ஜேகே, ஏய் இது எதுவுமே வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதடி, நான் செம்ம டென்ஷன் ஆகிடுவேன். பயப்படாதீங்க, நான் வேண்டான்லாம் சொல்ல மாட்டேன். நம்ம 2 பேரும் இப்படி பக்கத்தில் உட்காந்து பேசுகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? ஸோ அதனால் நம்ம கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் அப்புறம் மற்றதை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே,
என் நிலமை புரியாமல் பேசுகிறாளே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, ஷியோர் என்ன பேசணும் இப்போ அப்படின்னு சொல்கிறான். அது வந்து என்னை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் உங்களுக்கே என்னை பற்றி தெரியும், என்னோடய ஃபேமிலி எல்லாமே தெரியும். பட் நான் இது வரைக்கும் எனக்குன்னு இருக்க ஆசையை நான் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணதே கிடையாது. நான் அதை எனக்குள்ளேயே வச்சுப்பேன். எல்லாருக்குமே, எல்லா பொண்ணுக்கும் நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம் கூட அது எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி. ஏன்னா இது வரைக்கும் நான் என் வீட்லேயும் சரி, இல்லை என் லைஃப்லேயும் சரி ஆசைப்பட்டது எதுவுமே நடந்தது கிடையாது. நான் ஆசைப்பட்டு எங்கள் வீட்டில் எதையும் கேட்டதும் கிடையாது. எல்லாமே எங்கள் வீட்டில் சொல்கிறது தான். நான் அவங்க சொல்கிறதுக்கு தலையாட்டுவேன், அவ்வளோதான். எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது வேண்டாம், அம்மா எனக்கு இது பிடிச்சதை செஞ்சு கொடுங்க, அம்மா எனக்கு இது வேணுமா, எனக்கு இங்கே போகணுமா, எனக்கு அங்கே போகணுமா அப்படின்னு நான் எதுவுமே கேட்டது கிடையாது. எனக்கு கேட்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு ஏகப்பட்ட ஆசைலாம் இருக்குது. ஆனால் அது எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டு எங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்த விரும்பலை. பிகாஸ் அவங்க என் அப்பாவை நினச்சி எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட எனக்கு தேவையானதை நான் கேட்டு அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டான்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது. அதுக்கு தான் இப்போது நான் இருக்கேன்ல. என் பொண்டாட்டிக்கு என்ன ஆசைலாம் இருக்கோ என்கிட்ட ஷேர் பண்ண, நான் உனக்காக ஒவ்வொன்றத்தையும் நிறைவேற்றி வைப்பேன், சரியா அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டு, சொல்கிறேன், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு அது அவ்வளோ பெரிய ஆசைலாம் இல்லை. பட் எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். சரி ஓகே, என்னென்னு சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ நீங்கள், எனக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் வேணும். இந்த நாள் வரைக்கும் நான் நிம்மதியாக தூங்கினதே கிடையாது. எதை பற்றியும் யோசிக்காமல் ரொம்ப சந்தோஷமாக நான் அந்த நைட்டை தூங்கணும். ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகணும். எனக்கு பிடிச்ச மாதிரி அவங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கிளாஸை கட்டடிக்கணும். கிளாஸை கட்டடிச்சிட்டு திருட்டுத்தனமாக தியேட்டருக்கு போயிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மூவி பார்க்கணும். நைட்டில் வீட்டுக்கு தெரியாமல் ஐஸ்கிரீம் சாப்பிட போகணும். மழையில் நனையணும். ஒரு நைட் வாக், என் மனசுக்கு பிடிச்சவங்களோட ஒரு நைட் வாக், மனசு விட்டு பேசிட்டு எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நடந்து போகணும். ஒரு லாங் ட்ரைவ் போகணும். நான் இது வரைக்கும் என் வீட்டை தாண்டி எங்கேயும் போனது கிடையாது. எனக்கு இங்கே இருக்க எல்லா பிளேஸையும் சுற்றி பார்க்கணும். இந்த வீட்டை தாண்டி அப்படி என்ன தான் இருக்குன்றத நானும் தெரிஞ்சுக்கணும். நான் மற்றவங்களுக்காக வாழ்ந்தே பழகிட்டேன். அட்லீஸ்ட் ஒரே ஒரு நாளாச்சும் எனக்காக வாழணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். நான் நிம்மதியான ஒரு லைஃப்பை வாழணும். எனக்கு இந்த ஜுவல்லரி, பெரிய வீடு, காரு, எனக்கு இது எதுவுமே வேண்டாம். நான் நிம்மதியான ஒரு லைஃப்பை வாழணும். எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. என்னை பற்றி மட்டுமே யோசிக்கணும். எனக்காகவே இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைங்க தான் எனக்கு நிறைய இருக்குது. என் ஆசையை சொல்லணுன்னா அது இந்த ஒரு நைட்டு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஹர்ட் ஆகுது. நீங்கள் வேறு டியர் ஐஸோட சொல்கிறீங்களா? அப்போ ஜேகே, இங்கே பாரு, இப்போ எதுக்கு எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்க? ஏய், நல்ல மூட ஸ்பாயில் பண்ணாதடி. இப்போ என்ன? உனக்கு இது எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கணும், அவ்வளோதானே?
அதுக்கு தானடி நான் புருஷன் நான் ஒருத்தர் இருக்கேன். நீ இது எதுவுமே கேட்காமலே நான் ஒவ்வொன்றுத்தையும் உனக்காக செய்வேன். பிகாஸ் நீ உன்னோட லைஃப்பில் எவ்வளோ கோத்ரோ பண்ணியிருக்கன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நான் நீ சொல்லாமலே நான் ஒவ்வொன்றுத்தையும் உனக்காக பண்ணுவேண்டி. சரியா? நான் இது உனக்கு ஒரு ப்ராமிஸாகவே பண்ணி கொடுக்குறேன். ஓகே? ப்ளீஸ் டி, அழாத, நல்ல மூட ஸ்பாயில் பண்ணாத. சரியா? அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் தெரியும் நான் இதை வேறு எப்பயாச்சும் சொல்லலான்னு தான் நினச்சேன். ஆனால் எனக்கு உங்களை பற்றி தெரியும். நீங்கள் எனக்காக இது எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு தான் நான் சொல்ல வரல. ஆனால் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என் மனசில் என்ன இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இது எல்லாத்தையும் சொன்னேன். மற்றபடி எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ ஜேகே, ஓகே மேடம், என்ன நம்புறீங்கள்ல? ம் ம் உங்களை மட்டும்தான் நம்புகிறேன். அப்புறம் என்ன? ஸோ ஜேகேவும் போயிட்டு பெட்டில் படுத்துட்டு அவனோட ஹேண்டை ஸ்ப்ரெட் பண்ணுறான். லைக் கிட்ட வந்து அவனை ஹக் பண்ணிக்க சொல்கிற மாதிரி. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே அவனை போய் ஹக் பண்ணுறீங்க. அப்போது ஜேகே உங்களை அவன் மேலே படுக்க வச்சுட்டு உங்களோட ஹெட்டை டேப் பண்ணி கொடுத்துட்ருக்கான். அப்போ நீங்கள் என்ன சைலண்ட்டாக படுத்துட்டீங்க? எதுவும் ஸ்டார்ட் பண்ணலையா? உங்களோட நல்ல மூடை ஸ்பாயில் பண்ணிட்டேன்னா என்ன? ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹக்கை பிரேக் பண்ண பார்க்குறீங்க. அப்போ ஜேகே உங்களை அவனுக்கு இன்னும் க்ளோஸாக இழுத்து டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு எங்கே போயிட போகிற, இன்றைக்கி ஒரு நாள் நல்லா நிம்மதியாக தூங்க, ஓகே, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் இன்னைக்கு தூங்கணுமா? ஏன், எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போது ஏய் தூக்கம் வருதுடி, தூங்குடி, நிம்மதியாக தூங்கணும்னு சொன்னல, தூங்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் நான் இதுக்கு தான் இப்போ சொல்ல வேண்டான்னு நினச்சேன், பட் நான் சொல்லிட்டேன், சாரி. ஐயோ சீரியஸாக சொல்கிறேன்டி, நான் சும்மா உன்கிட்ட விளையாடிக்கிட்டு தான் இருந்தேன். நானே உன்னை இன்றைக்கி தூங்க வச்சுட்டு நாளைக்கு பார்த்துக்கலான்னு தான் நினச்சேன். ஏன் இப்போ பொய் சொல்லாதீங்க, நீங்கள் எனக்காக தானே. அப்படிலாம் இல்லைடி, நீ வேணா நாளைக்கு பார்க்குறியா? நீயே தூங்குறேன்னு சொன்னாலும் நான் உன்னை விட மாட்டேன். பிகாஸ் இன்றைக்கி நீ நிறைய ஒர்க் பண்ணிட்டடி, ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்த, உன் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண, அதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப டென்ஷனாக இருந்ததில்ல மார்னிங்லேருந்து, எப்படா இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோன்னு இருந்துச்சு தானே. ஸோ அதனால தான் இன்றைக்கி நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, ஒரு ரவுண்ட் 2 ரவுண்ட்லேயே நீ ரொம்ப டயர்டாகிடுவ, அது நல்லா இருக்காதுல்ல, அதனால தான். நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம், ஓகே? நாளைக்கு நீ என்ன தான் டயர்டாக இருந்தாலும் இந்த மாமா சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் போங்க ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜேகேவும் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹெட்டை டேப் பண்ணி கொடுத்துட்டே இருக்கான். நீங்கள் அடுத்த 5 நிமிஷத்தில் நிம்மதியாக தூங்குறீங்க. ஜேகேவோட கைக்குள்ளே ஒரு குழந்த மாதிரி தூங்கிட்டுருக்கீங்க. ஜேகே உங்களே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ கவலைப்படாத வயன், இனி உனக்காக நான் இருக்கேன். நீ ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு அம்மாவுக்கு அம்மாவா, அப்பாவுக்கு அப்பாவா, ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டாக, புருஷனுக்கு புருஷனாக இருந்து உன்னை நான் பார்த்துக்கிறேன்டி. இனி உன் கண்டிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட நான் வரவிட மாட்டேன். ஐ ப்ராமிஸ். நீ நிம்மதியாக தூங்குடி. என் பொண்டாட்டியோட சந்தோஷம் தவிர எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். எனக்கு நீ ஹாப்பியாக இருக்கணும், எனக்கு அது போதும் ஐயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவனை தூங்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் வேக்கப் பார்க்குறீங்க. ஜேகே உங்கள் பக்கத்தில் ரொம்ப நிம்மதியாக அழகாக தூங்கிட்டுருக்கான். நீங்கள் ஜேகேவை பார்த்து லைட்டாக சிரிச்சுட்டு அவனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு
ஐ லவ் யூ புருஷா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டீங்க. ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்கள் வெளியே வந்து பார்க்குறீங்க ஜேகே இன்னமும் தூங்கிட்டு தான் இருக்கான். சரின்னு ஜேகேவை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவன் தூங்கட்டும்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக ரொம்ப பொறுமையாக அந்த ரூமை விட்டு வெளியே போகிறீங்க. அப்போது ஜேகே நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஜேகே உங்களை பிடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. ஜேகே உங்களோட வெஸ்ட்டை பிடிச்சி அவனுக்கு க்ளோஸாக இழுக்கிறான். நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டீங்க. ஜேகே என்ன பண்ணுறீங்க? தூங்கிட்டு தானே இருந்தீங்க. எப்போ எழுந்தீங்க? நான் எப்போ எழுந்துட்டேன்டி. அப்படியா? எப்போ எழுந்தீங்க? நான் பார்க்கும்போது நீங்கள் தூங்கிட்டு தானே இருந்தீங்க. ம், நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ எழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் சரி ஓகே, நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, நான் போயிட்டு அம்மா கூட சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ ஜேகே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் சரி ஓகே, நீங்கள் சீக்கிரம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்டில் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகேவும் வரான். ஸோ நீங்கள் 2 பேருமே கீழே வரீங்க. 2 பேருமே குளிச்சுட்டு ரெடியாகி வரதுக்கே ஒரு 9:30 போல் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் ஜேகேவும் 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போது ஹால்லேருந்து ஒரு சவுண்டு, ஏய் என்ன தாண்டி பண்ணுற, எனக்கு பசிக்குதுடி, எனக்கு சாப்பாடு போட மாட்டியா நீ, என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்க இவ்வளோ நேரம்? என்னங்க ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டிங்களா? நம்ம மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்துடட்டும், எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம். எதுக்கு இப்போ இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏய் எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல நீ கத்திக்கிட்டு இருக்கன்ற. இங்கே பாருடி, நீ உன் மாப்பிள்ளைக்கெலாம் அப்புறம் போட்டுக்கோ, எனக்கு நான் வேலை இல்லையா, நான் வெளியே போகணும், எனக்கு பசிக்குது, ஒழுங்காக சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கே பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஜேகே அப்படின்னதும் ஆ ஆ வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க, இப்போ தான் உங்களை கூப்பிட சொல்லி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவகிட்ட, நீங்களே வந்துட்டீங்க, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா ஜேகேக்கு சேர்லாம் போட்டு விடுறாரு. அப்போது நீங்கள் ஷாக்கடாக பார்க்குறீங்க. ஆக்சுவலி அவங்க பேசுகிறது நீங்கள் கேட்டுட்டு தான் வந்திருப்பீங்க. உடனே உங்கள் அப்பா வேறு மாதிரி மாற்றி சொன்னதும் உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி. ஜேகேவும் நான் சாப்பிட்றேன், நீங்கள் தான் இப்போ எங்கேயோ வெளியே போகணுன்னு சொன்னீங்களே, உட்காருங்க சாப்பிடலாம் அப்படின்னு ஜேகே சொன்னதும், இல்லை பரவாயில்ல மாப்பிள்ள, நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, நான் பொறுமையாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதும், இல்லை மாமா உங்களுக்கு தான் ரொம்ப பசிக்குதுல்ல, உட்காருங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னதும், சரி ஓகே மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்பாவும் வந்து உட்காடுறாங்க. அப்போ நீங்கள் சரி நீ உட்காரு, நான் உனக்கு சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேக்கு சர்வ் பண்ண போகிறீங்க. அப்போ ஜேகே உங்களோட ஹேண்டை பிடிச்சி, ஏய் உட்காருடி சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னதும் நீங்கள் இல்லை ஜேகே, நீ நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு, நான் அப்புறம் சாப்பிட்றேன். ஏய் உட்காருடி, நீ சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன், இல்லாட்டி நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு உட்காரிங்க. அப்போ உங்களோட அம்மா, நீ உட்காரு ஐயன், அதான் நான் இருக்கேன்ல, நான் சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு உட்காரிங்க. அப்போ ஜேகே, ஆண்டி நீங்களும் உட்காருங்க, ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சுல்ல, நீங்களும் உட்காருங்க, இங்கே தானே இருக்க, நமக்கு தேவையானதை நம்மளே எடுத்து போட்டுக்கலாம் ஆண்டி, நீங்கள் உட்காருங்க, நீங்களும் எவ்வளோ வேலை தான் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொன்னதும், இல்லைப்பா நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு லேட்டாக சாப்பிட்டு பழகிருச்சு, ஸோ நான் பொறுமையாக சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதும் ஜேகே உங்களோட அப்பாவை பார்க்குறான். அப்போ உங்களோட அப்பா ஜேகேவை பார்த்துட்டு, அதான் மாப்பிள்ளை சொல்கிறாருல வந்து உட்காரு அப்படின்னு சொன்னதும், இல்லைங்க, ஏய் உட்காருமா, என்னம்மா நீ வேற அப்படின்னு உங்கள் அப்பா உங்களோட அம்மா கையை பிடிச்சி உட்கார வைக்கிறாரு. உங்கள் அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. நீங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கீங்க, நம்ம அப்பாவாடா இது அப்படின்ற மாதிரி. அப்போது அம்மா எங்கே சேன் காணோம், அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான் வயன். ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சாப்பிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே 4 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களோட அப்பாவும் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இங்கே நீங்கள் 3 பேரும் ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க. உங்கள் அம்மா ஜேகே கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஜேகே உங்கள் அம்மா கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டான். ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க. உங்கள் அம்மா சிரித்து வாய் விட்டு சிரித்து நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்களே, உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் அவங்க 2 பேரையும் பார்த்து ரொம்ப ரசிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் உங்களோட ரூமில் தான் இருக்கீங்க. ஜேகேவை பெட்டில் உட்கார வச்சுட்டு நீங்கள் கையை கட்டிட்டு ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க குறுக்குறுன்னு. அப்போ ஜேகே, என்னடி என்னாச்சு, எதுக்கு இப்போ நீ என்ன அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? ஆ
இல்லை, ஏதோ ஒன்று இங்கே சரியில்லாத மாதிரி எனக்கு தோணுது. அதனால தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜேகே, என்ன சரியில்லை? ம் எனக்கு புரியலடி, தெளிவாக கேளு எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். அப்போ நீங்கள், ம் தெளிவாக தானே கேட்கணும், கேட்குறேன். ஆமாம், என்ன நடக்குது உங்களுக்கும் என் அப்பாவுக்கும்? ம் என்ன நடக்குது? ஒன்றும் நடக்கலையே. இல்லை, ஏன் அப்பா எதுக்கு உங்களை பார்த்து பயப்படணும்? ம் அதானடி, என்னை பார்த்து எதுக்கு பயப்படணும்? எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த கொஸ்டினை கேட்குறேன்? நடிக்காதீங்க, எனக்கு நல்லாவே தெரியுது. நம்ம வரத்துக்கு முன்னாடி என் அப்பா எப்படி இருந்தார், நம்ம வந்ததுக்கப்புறம் என் அப்பா எப்படி நடந்துக்கிட்டாருன்றது நான் தான் பார்த்தனே. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் என் அப்பாவை ஏதோ பண்ணியிருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது. அதனால தான் அவர் இப்படிலாம் பண்ணுறாரோ? ம் என்ன பண்ணீங்க? என்கிட்ட கூட சொல்ல மாட்டிங்களா? ஏய், சீரியஸாக நான் எதுவுமே பண்ணலடி. பொய் சொல்லாதீங்க ஜேகே, நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கீங்க. என்னன்னு சொல்லுங்க ஜேகே. என் அப்பா இவ்வளோ சீக்கிரம் திருந்துற ஆளே கிடையாது. அப்படி இருந்தும் அவர் திருந்திருக்காருன்னா அதுக்கு காரணம் அவருக்கு இப்போ தான் ஞானம் பிறந்திருக்குன்னு நினச்சிக்கோ. அதை எதுக்கடி போட்டு யோசிச்சுட்ருக்க? இல்லைங்க, எனக்கு தெரியும். நீங்கள் தான் ஏதோ பண்ணியிருக்கீங்க. என்னன்னு ஒழுங்காக சொல்லுங்க. எதுக்கு என்கிட்ட மறைக்கிறீங்க? ம் ஓயன், அது எனக்கும் என் மாமனாருக்கும் நடுவில் இருக்க விஷயம்டி. இதில் நீ எதுக்கு தலையிடுற? ம் அது வேற ஏதாவதுனா கூட நான் விட்டுருவேன். ஆனால் என் அப்பா இப்படி மாறியிருக்காருன்னா அதுக்கு என்ன ரீசன் நான் தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக தான் ஜேகே கேட்குறேன். ப்ளீஸ் சொல்லுங்களேன். சரிடி, சொல்கிறேன். ஆனால் இங்கே பாரு, நான் சொல்லும் போது இடையில நீ பேசக்கூடாது, ஓகேவா? நான் பேச மாட்டேன். அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். ஆக்சுவலி என்ன நடந்திருக்கோன்னா, உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்கள் அப்பா கிட்ட பேசியிருப்பார் இல்லையா? அவரும் இந்த கல்யாணம் எப்படி நடக்குது பார்க்குறேன்னு சொல்லி தாம் தும் குதிச்சுட்டு அங்கேருந்து போயிருப்பார். நீங்கள் அதை ஜேகே கிட்ட சொல்லியிருப்பீங்க. ஸோ ஜேகே ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் அப்பாவை மீட் பண்ண தான் போயிருப்பான். அங்கிள், சொல்லுங்கள். நான் ஜேகே. ஜேகேனா நான் ஒயனை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன். ஓ, நீ தானா அது? என்ன தைரியமா என்கிட்டயே வந்து பேசுகிற? உங்ககிட்ட பேச நான் எதுக்கு பயப்படணும்? நான் என்ன உங்கள் பொண்டாட்டியா, இல்லை உங்கள் பொண்ணா? இல்லையே, நான் ஜேகே. எனக்கு யாரை பார்த்தும் பயம் கிடையாது. ஹோ, பரவாயில்லப்பா. நல்லா தான் பேசுகிற. இப்போ எதுக்கு நீ என்னை பார்க்க வந்திருக்க? இங்கே பார், நீ வந்து பேசினாலும் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். என்ன சொல்லி அமிச்சாலா? என் அப்பா கிட்ட போய் பேசு, நம்ம கல்யாணத்தை பற்றி அவர் கண்டிப்பாக ஒத்துப்பார் அப்படின்னு சொல்லி அமிச்சாலா அந்த ஒய்யன்? அப்போ ஜேகேக்கு கோவம் வருது. இங்கே பாருங்க, நான் யார் சொல்லி கொடுத்தும் இங்கே வரல, ஓகே? நான் இப்போ வந்து உங்ககிட்ட ஐயோ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க, நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நான் வந்து உங்ககிட்ட கெஞ்ச மாட்டேன். கெஞ்சுறதுக்காகவும் நான் வரல, ஓகே? நான் இங்கே வந்ததுக்கு காரணம், நீங்கள் இந்த கல்யாணத்தில் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன். ஓ, அதையும் பார்க்கலாம். ஒரு அப்பா இல்லாமல் இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்லவும் ஜேகேக்கு என்ன, இங்கே கல்யாணம் நடக்கிற எல்லாருக்குமே அப்பா இருக்கா என்ன? ஒரு சிலருக்கு அப்பா அம்மாவே இல்லாமல் கல்யாணம் நடக்குது, ஒரு சிலருக்கு அப்பா இல்லாமல் கல்யாணம் நடக்குது, ஒரு சிலருக்கு அம்மா இல்லாமல் கல்யாணம் நடக்குது. எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க அப்பா அம்மாவோடைய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? இல்லை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறவங்க அப்பா அம்மாவோட தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? இல்லையே. அந்த மாதிரி தான் இங்கே பாரு, எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும். ஒயன், நீ எப்படிப்பட்ட ஆளுன்றதை என்கிட்ட ஃபுல் டீட்டெயிலும் சொல்லியிருக்கான். ஸோ உன்னை பார்த்து பயப்படுற வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நீ இத்தனை வருஷம் எப்படி இத்தனை வருஷம் ஒயனையும் ஒயனோட அம்மாவையும் டார்ச்சர் பண்ணதுக்கு எனக்கு உன் மேலே அவ்வளோ கோவம், கொலை பண்ணுற அளவுக்கு கோவம் வருது. இருந்தாலும் நான் இங்கே பொறுமையாக பேசுகிறதுக்கு காரணம் ஒயனும் ஒயனோட அம்மாவும் தான். அவங்களோட முகத்துக்காக தான் நான் உன்னை சும்மா வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோ, எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகாது உன்னை ஜெயிலில் தள்ளுறதுக்கு. நீ என்ன நினச்ச, என்னால் எதுவுமே பண்ண முடியாதுண்ணா? அப்படி கிடையாது. உன்னை பார்த்து பயப்பட நான் ஒன்றும் உன் பொண்டாட்டியும் உன் பொண்ணும் கிடையாது, ஓகே? இப்போ வரைக்கும் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் ஒயனோட அம்மாவை டார்ச்சர் பண்ணதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. நீ யோசிக்கலாம், அது எப்படி என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு?
அது வந்து எனக்கு தனியா எந்த ஒரு ஆதாரமும் தேவையில்ல. உங்களோட பொண்டாட்டியே போதும். அவங்க உடம்புல இருக்க காயத்த நான் போலீஸ் கிட்ட காமிச்சா கூட, போலீஸ் உன் மேல கேஸ் போடும். உன்னால லைஃப் லாங் வெளியவே வர முடியாது. ம். ஸோ, இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீ குடிச்சிட்டு பையனையும், பையனோட அம்மாவையும் டார்ச்சர் பண்றத பார்த்தேன். நான் இப்போ வந்து உன்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் அனுப்புவேன்னு சொன்னேன். ஆனா, நான் அப்படிலாம் அனுப்பவே மாட்டேன். உன்ன யாருக்கும் தெரியாம போட்டு தள்ளிட்டு, நீயா செத்து போயிட்டன்னு உன்ன முடிச்சு விட்டுருவேன். புரிஞ்சுதா? ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்து ரிட்டயர் ஆகி, அந்த பின்ஷன்ல வர காச வச்சுட்டு, நீ என்னலாம் ஆட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க? ம். அந்த காசு வரதுனால தானே நீ இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த காசு வராம நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா, அப்ப என்ன பண்ணுவ? கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சா தான் அதோட வேல்யூ உனக்கு புரியும். வீட்ல சும்மாவே உட்காந்துட்டு மாசம் மாசம் உனக்கு காசு வரதுனால தான், உனக்கு எந்த கஷ்டமும் தெரியல. ஒயனோட அம்மாவ போட்டு அப்படி அடிக்கிற. நீலாம் மனுஷன் தானயா? இல்ல எனக்கு புரியல. ஒயன் ஒவ்வொரு முறையும் சொல்லி அழும்போது, எனக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமா? ம். உனக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம், புள்ளைங்க? ஆ? நீ இப்படி தான் இருப்பேன்னா, கல்யாணம் பண்ணிக்காம குடிச்சிட்டு ஊர சுத்திக்கிட்டுற. எதுக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுக்குற? இதுல உனக்கு புள்ளைங்க வேற. வேண்டாம். எனக்கு உன் மேல இருக்க கோவத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்கா உனக்கு சொல்றேன். இதுக்கப்புறம் வயனையும், வயனோட அம்மாவையும் டார்ச்சர் பண்றத நான் பார்த்தேன்னு வச்சுக்கோ, குழி தோண்டி புதைச்சிருவேன். நான் வயனோட அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். புரிஞ்சுதா? இந்த கல்யாணத்துக்கு நீ வரல. எனக்கு அத பத்தி பிரச்சனையே கிடையாது. நீ எங்கேயோ போயிட்ட, நீ செத்துட்டன்னு கூட நான் சொல்லி இந்த கல்யாணத்த நடத்துவேன். உனக்கு உன் பொண்ணோட கல்யாணத்த நீ பார்க்கணும் அப்படின்னு நெனச்சின்னா, உன் வேலையெல்லாம் சுருட்டி வச்சுட்டு, ஒழுங்கு மரியாதையா இந்த கல்யாணத்துல இருக்கிற. இந்த கல்யாணம் முடியிற வரைக்கும் மட்டும் இல்ல, இனி லைஃப் லாங் நீ குடிக்கவோ, இல்ல வயனோட அம்மாவையோ டார்ச்சரோ பண்ணக்கூடாது. இன்கேஸ் நீ என்னைக்காவது இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்து வயனோட அம்மாகிட்ட டார்ச்சர் பண்ணன்னு தெரிஞ்சது, நான் சொன்னது நடக்கும். உன்ன குழி தோண்டி புதைச்சிருவேன். புரிஞ்சுதா? இந்த கல்யாணத்துக்கு நீ வர. அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறான். இப்போ ஜேகே இது உங்ககிட்ட சொன்னதும், நீங்க அப்படியே ஷாக்கிங்கா ஜேகேவ பார்த்துட்ருக்கீங்க. என்னடி? எதுக்கு இப்ப என்ன நீ அப்படி பார்த்துட்ருக்க? ஜேகே, சீரியஸா இப்படியா பேசுனீங்க? ஆமா. ஏன் கேட்குற? இல்ல, நீங்க இவ்ளோ பேசியும், என் அப்பா பதிலுக்கு எதுவுமே பேசலையா? அவன் எப்படிடி பேசுவான்? ஜேகே, சரி, அவர் எப்படி பேசுவாரு? ம். நான் தான் ஸ்டார்ட்டிங்கே சொல்லிட்டேனே. அவரு பண்ண எல்லா வேலைக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குன்னு. அப்புறம் எப்படி பேசுவாரு? அதுவும் இல்லாம, நான் குழி தோண்டி புதைச்சிருவேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பயம் இருக்க தானே செய்யும். அதனால தான். ஆனா ஜேகே, என் அப்பா கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் இப்படி பேசியிருக்காங்கன்னா, அது நீங்க மட்டும் தான். இது எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்னே தெரியல. ஆனா, என் அப்பா திருந்திட்டா எனக்கு அது போதும். கவலைப்படாத வயன். உன் அப்பா திருந்திக்கிட்டே இருக்காரு. ஸோ, நீ அவர நெனச்சு பயப்பட வேண்டாம். ஓகே? நான் இருக்கேன். அப்படின்னு சொல்றான். உங்களுக்கு ஒரே ஹாப்பி. நீங்க ஜேகேவ டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ, இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 3 மந்த் ஸ்கிப் ஆகுது. இப்ப நீங்க ஜேகே வீட்டுக்கும் வந்துட்டீங்க. நீங்க ஜேகேவோட ஃபேமிலி கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டீங்கன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு மேரேஜ் ஆனதுனால நீங்க ஒரு 2 மந்த் காலேஜுக்கு போயிருக்க மாட்டீங்க. ரீசென்ட் டேஸா தான் நீங்க காலேஜுக்கே போயிட்டுருக்கீங்க. அதனால நீங்க ஜேகேவோட ஃபேமிலி கூட ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டீங்க. ஜேகேவோட அம்மாவ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. மார்னிங்லேருந்து ஈவினிங் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே நீங்க ஜேகேவோட அம்மா கூட தான் இருப்பீங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. உங்களோட ரூமுக்கே போக மாட்டீங்க. அவ்வளோ க்ளோஸ் ஆயிட்டீங்க. ஜேகேவோட தம்பி, ஜேகேவோட அப்பான்னு எல்லாருமே நீங்க வேற ஒரு வீட்லருந்து வந்த பொண்ணு மாதிரி உங்கள ட்ரீட் பண்ணதே கிடையாது. சொந்த பொண்ணு மாதிரி தான் உங்கள பார்த்துக்கிறாங்க. அதுவே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா ஜேகேக்கு சொல்லணும்னா, ஆக்சுவலி ஜேகேக்கு நீங்க ஜேகேவோட ஃபேமிலி கூட ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க. அவங்க உங்ககிட்ட நல்லாவே பழகுறாங்கன்றது அவனுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியா இருந்தாலும், ஒரு பக்கம் அவனுக்கு கஷ்டமா இருக்கு. பிகாஸ் நீங்க அவனுக்கான டைம குடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்றதுனால, உங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 மந்த் ஆகுது. இந்த 3 மந்த்லயே ஒரு தடவ கூட உங்க 2 பேருக்கு நடுவுல எதுவுமே நடக்கல. ஜேகே அன்னைக்கு உங்ககிட்ட நீங்க தூங்குங்க அப்படின்னு சொன்னது தான் ஒரு தப்பா போச்சோ! அப்படின்னு அவன் நெறைய டைம் யோசிச்சிருக்கான்.
ஹக்கு, கிஸ்ஸு அந்த குட்டி குட்டி ரொமான்ஸ் அது எல்லாமே நடக்கும். அது தாண்டி மேக் அவுட்னா கண்டிப்பா அது நடக்கவே இல்ல. ஜேகேவும் அத பத்தி உங்ககிட்ட எதுவுமே பேசியிருக்க மாட்டான். லைக் உங்களுக்கே ஓகேன்னு தோணுச்சுன்னா, நீங்களே வந்து அவன்கிட்ட கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் உங்கள டிஸ்டர்ப் பண்ணவே இல்ல. அதுவே அவனுக்கு என்னவோ தெரியல, நீங்க அவங்க என்னை விட்டு தள்ளி இருக்க மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா, ஜேகே ஒரு ப்ரொஃபஸர்ன்றதுனால அவன் காலேஜுக்கு போயிடுவான். நீங்க 2 மந்த் வீட்ல தான் இருந்திருப்பீங்க. ஸோ மார்னிங்லேருந்து ஜேகே வீட்டுக்கு வர வரைக்கும் நீங்க ஜேகேயோட அம்மாவோட இருப்பீங்க. ஸோ ஜேகே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், இந்த கொஞ்ச நேரம் தான் நீங்க அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் டின்னர் ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லிட்டு, நீங்க கீழ வந்துட்டு உங்களோட அத்தையோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஜேகே ஒருத்தன் இருக்கான்றதே நீங்க மறந்துருவீங்க. நைட்டு ஜேகே தூங்குனதுக்கு அப்புறம் தான் ரூமுக்கு வருவீங்க. சம்டைம்ஸ் ஜேகே தூங்குனதுக்கு அப்புறம் வருவீங்க. சம்டைம்ஸ் ஜேகே முழிச்சிட்டு இருக்கும்போது வருவீங்க. ஸோ அவன் ஏதாச்சும் பேசலாம், ரொமான்டிக்கா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நெனைக்கும்போது, ஜேகே எனக்கு டயர்டா இருக்கு, தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜேகேவ ஹக் பண்ணிட்டு தூங்கிருவீங்க. ஸோ ஜேகேக்கு இது அப்படியே பழகி போயிடுச்சு. அவனுக்கும் இது என்னடா இது எப்படி இது நான் உங்ககிட்ட சொல்றதுன்னு கூட தெரியாம, அவன் அப்படியே சைலண்டாவே இருந்துருவான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்க கூட க்ளோஸா இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே ஒரு 3 மந்த் போயிருந்திருக்கும். இன்னைக்கு சண்டே நீங்க எல்லாருமே வீட்ல தான் இருக்கீங்க. நீங்க கபோர்ட்ல ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்கீங்க. அப்போ ஜேகே உங்கள வந்து பேக் ஹக் பண்றான். "ஒயன், ம். நம்ப எங்கேயாச்சும் வெளிய போலாமா?" "என்ன சடனா?" "நான்லாம் வரல." "ஏன்டி வரலன்னு சொல்ற? எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம். நம்ம வெளிய போயிட்டு ரொம்ப நாள் ஆகுதுல்ல. ம்." "இல்ல ஜேகே, ரூம் எல்லாம் ஒரு மாதிரி மெஸ்ஸியா இருக்க மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் கிளீன் பண்ணணும். அதனால தான்." "சரிடி, நம்ம வெளிய போயிட்டு வந்து இத கிளீன் பண்ணிக்கலாம். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்." "இல்ல ஜேகே, இன்னைக்கு சண்டேல. நம்ப எவ்ரி சண்டே நைட்டு மூவி பார்ப்போம்ல. ஸோ அங்க போயிட்டு வந்து ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மூவி பார்க்கணுன்னா நான் ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன்டா. பாதியிலே தூங்கிருவேன். ஸோ நான் வரல ஜேகே. ரூம் கிளீன் பண்ணவே ரொம்ப லேட் ஆகும். நான் அதுக்கே டயர்ட் ஆயிடுவேன். ப்ளீஸ் நான் வரல." "என்ன ஒயன்? நான் இவ்ளோ ஆசையா கூப்பிடுறேன். நீ என்னடின்னா வரலன்னு சொல்ற?" "ஜேகே." "சரி ஓகே. அப்புறம் உன் இஷ்டம்." அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போய் பெட்ல உட்கார்றான். அவன் ஃபேஸே டல்லா இருக்கு. ஸோ நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவன் பக்கத்துல போறீங்க. "ஜேகே." அவன் உங்களோட கைய தட்டி விடுறான். "சரி ஓகே. நான் வரேன். ஆனா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி குடு." "என்ன ப்ராமிஸ்?" "நம்ம வெளிய போயிட்டு வந்ததும் எனக்கு ரூம் கிளீன் பண்ண ஹெல்ப் பண்ணுவேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. நான் வரேன்." "சரிடி. நான் பண்ணி குடுக்குறேன். போலாமா?" "சரி போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரெடி ஆகுறீங்க. ஜேகேக்கு இப்ப தான் அட்லீஸ்ட் அவனுக்காக யோசிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு கொஞ்சம் ஹேப்பியா இருக்கு. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்க ஜாலியா வெளிய சுத்துறீங்க. ஜேகேக்கு நீங்க அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ற டைம் ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் இதே மாதிரி அவங்க கூட நீங்க இருக்கணுன்றது தான் அவனுக்கு ஆசையே. ஃபைனலா நீங்களும் அவன் கூட அவனுக்கு பிடிச்ச மாதிரிலாம் இருக்கீங்க. ஜேகே இந்த நாள் உங்க கூட ரொம்ப ஹாப்பியாவே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். ஸோ நீங்க வீட்டுக்கும் வந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்து நீங்க ரூம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜேகே உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுத்த மாதிரி அவனும் கிளீன் பண்ணி தான் குடுத்துட்ருக்கான். ஸோ 2 பேரும் குட்டி குட்டி ரொமான்ஸ் பண்ணிட்டு, அப்படியே அந்த ரூமையும் கிளீன் பண்ணிட்டீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் ஆகுது. ஸோ லிவிங் ஏரியால தான் நீங்க ஃபேமிலியா பார்ப்பீங்க. ஸோ இப்போ அதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி இருக்கு. நீங்க உங்களுக்கு ரைட் சைட்ல உங்களோட அத்தை, உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல ஜேகேவோட தம்பி இருக்கான். ஜேகே இங்க இல்ல. அவன் நான் வரலன்னு சொல்லிட்டு கோவமா சொல்லியிருப்பான். நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டு வந்திருப்பீங்க. ஒரு ஒன் சைட் ஒரு 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 பெர்சன் உட்கார சோஃபா இருக்கு இல்லையா? அதில வந்து ஜேகேவோட அப்பா உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லாருமே ஜாலியா மூவிஸ் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே தூங்க எவ்வளவோ ட்ரை பண்றான். அவனால தூங்க முடியல. அவனுக்கு நீங்க சிரிக்கிற சவுண்டு, அங்க இருக்கவங்கலாம் பேசுற சவுண்டெல்லாம் கேட்டு அவனுக்கு கடுப்பாகி அவன் கீழ எழுந்து வரான். அப்போ ஜேகேவோட தம்பி உங்க பக்கத்துல க்ளோஸா உட்காந்துட்டு, "அண்ணி அங்க பாருங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லி சொல்லி சிரிக்கிறான். அந்த சீன் வந்ததெல்லாம். அடிச்சு வேற சிரிக்கிறானா, ஸோ ஜேகேக்கு அது செம்ம டென்ஷன் ஆகுது. ஸோ ஸ்ட்ரெயிட்டா வந்து ஜேகேவோட தம்பி தலை மேலயே ஒண்ணு போடுறான். அப்போ, "ஆ எதுக்குடா அடிச்ச? வலிக்குது" அப்படின்னதும், "என்னது? இல்ல என்ன சொன்ன?" சாரி, சாரி. எதுக்கு அண்ணா அடிச்ச? அப்படி போய் உட்காரு போ." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப அவனும், "சரி போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எழுந்து போயிட்டு வேற ஒரு சோஃபால உட்கார்றான். ஜேகே உங்க பக்கத்துல வந்து உட்கார்றான். அப்ப நீங்க ஜேகே பக்கம் டர்ன் பண்ணிட்டு, "என்ன தூங்குறேன்னு சொன்னீங்க? தூக்கம் வரலையா?"
வரல. எப்படிடி தூங்க முடியும் இப்படி கத்திக்கிட்டு இருந்தா? ஓ! சரி ஓகே. ஃபைனலா வந்துட்டல்ல, வா மூவி பார்க்கலாம். அப்படின்னு சொல்லி நீங்க அவன கூப்பிடுறீங்க. அவனும் எதுவுமே சொல்லாம வந்து சைலண்டா உட்கார்றான். ஸோ கொஞ்ச நேரம் மூவி இப்படியே போது. அப்போ ஜேகே உங்க இயர்ஸ் கிட்ட வந்து உங்களலாம் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். நீங்க "ஜேகே சைலண்டா இரு" அப்படின்னு ஜேகே கிட்ட ஜேகேக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்றீங்க. அவன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. அகைன் உங்க நெக்லலாம் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். நீங்க ஜேகேவோட முகத்துல கைய வச்சுட்டு, "என்ன பண்ற? நம்ம ஹால்ல இருக்கோம். கொஞ்ச நேரம் சைலண்டா இரு" அப்படின்னு சொல்றீங்க. அவன் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. அகைன் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். நீங்க "ஜேகே" அப்படின்றீங்க. எல்லாருமே உங்கள "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆ ஒண்ணும் இல்ல. சும்மா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சைலண்ட் ஆயிட்டீங்க. ஜேகே சிரிச்சுக்கிட்டே, "இங்க பாரு வயன், இப்ப நீ ரூமுக்கு வர. இல்லன்னு வச்சுக்கோ, நான் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன்." "ஜேகே எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் மூவி தானே பார்த்துட்டு இருக்கேன். நான் வரல. உனக்கு வேணா நீ போ." "வயன், எனக்கு தூக்கம் வருது. நீ இல்லாம எனக்கு தூங்க முடியல. ப்ளீஸ் வாடி." "ஜேகே உனக்கு தூக்கம் வந்தா நீ போய் தூங்கேன். எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ற?" "இங்க பாரு வயன், இப்ப நான் ரூமுக்கு போவேன். நீ அடுத்த 5வது நிமிஷம் ரூம்ல இருக்கணும். அப்படி இல்லன்னு வச்சுக்கோயேன், நான் உன் கைய பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போயிடுவேன். இப்பவே சொல்லிட்டேன்." அப்படின்னு சொல்றான். நீங்களும் "சரி வரேன், போ" அப்படின்னு சொல்றீங்க. ஜேகேவும் இதெல்லாம் என்ன மூவி? செம்ம போரிங்கா இருக்கு. இத போய் உட்காந்து சிரிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. நான் ரூம்க்கே போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கருந்து போறான். அப்போ ஜேகேவோட தம்பி, "ஹ்ம் நீ மூவி பார்த்துருந்தா தானே உனக்கு இந்த மூவி எப்படி இருக்குன்றது தெரியும். ஆனா நீ மூவி பார்த்த மாதிரி தெரியலையே. ஃபைனலா நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சுல. போ போ" அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள சொல்றதா நெனச்சு அவன் கொஞ்சம் சத்தமாவே சொல்லிடுறான். இது ஜேகே காதுல விழுந்து, "ஏய் கொன்றுவேன் உன்ன. ஓகே? மூடிட்டு படத்த மட்டும் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஐயய்யோ! கேட்டுருக்குமோ? அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட தம்பி சொன்னதும், அப்ப நீங்க, ம் நீங்க மைண்ட் வாய்ஸ்ன்னு நெனச்சு கொஞ்சம் சவுண்டாவே சொல்லிட்டீங்க. "ஆத்தி தனியா மாட்டணும்னா வச்சு செஞ்சுருவானே! ஓகே பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இங்க பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ நீங்களும், "ஆன்டி" சொல்லு ஐயன். "எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. வெளிய வேற போயிட்டு வந்தேனா, எனக்கு தூக்கம் வருது. நான் ரூமுக்கு போட்டுமா? ம். நம்ப இன்னொரு நாள் பார்க்கலாம்." "ஓகே வயன் நீ போ." ஓகே ஆன்டி." அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரூமுக்கு வந்துட்டீங்க. நீங்க ரூமுக்கு போன அடுத்த செகண்ட் ஜேகே உங்கள இழுத்து பெட்ல தள்ளிட்டு, உங்கள டைட்டா ஹக் பண்ணிட்டு, உங்க செஸ்ட்ல தல வச்ச மாதிரி படுத்து, அடுத்த செகண்ட் தூங்கிட்டான். உங்களுக்கு தூக்கமும் வரல. ஜேகேவ நெனச்சு உங்களுக்கு சிரிக்கிறதா, இல்ல அழுகுறதான்னே தெரியல. ஸோ நீங்களும் அவன ஹக் பண்ணிட்டு, அவனோட ஹேர் எல்லாம் ரப் பண்ணி குடுத்துட்டு, நீங்களும் அப்படியே தூங்கிட்டீங்க. ஸோ இப்படியே தான் உங்களோட டேஸ்லாம் ஸ்கிப் ஆகி இருந்திருக்கும். இப்போ ஜேகேக்கு ஃப்ரீ டைம் தான். ஸோ அவன் ஸ்டாஃப் ரூம்ல இருக்கான். அப்போ ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜேகே கூட பேசிட்டுருக்காங்க. அப்போ ஜேகேவோட ஃப்ரெண்டு, அம் "என்ன மச்சான், மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 4 மந்த் இருக்கும்ல? ஆனா எந்த குட் நியூஸும் சொல்லல? ம். என்ன ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போ ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவன் சைலண்டாவே இருக்கான். "உன்ன தான்டா கேட்குறேன். வாய தொறந்து சொல்லு." "டேய் போதும்டா. எப்போ பாரு எதுக்கு குட் நியூஸ் இருக்கா, குட் நியூஸ் இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏதாவது குட் நியூஸ் இருந்தா நானே சொல்லப் போறேன். சரியா? இல்லாதனால தான் நான் சைலண்டா இருக்கேன். எதுக்கு நீ அதுவே கேட்டுட்டு இருக்க? என்ன விட நீ ரொம்ப ஆர்வமா இருக்க. என்ன என் குழந்தை பொறந்தா நீயா பார்த்துக்க போற? சொல்றா?" அப்படின்னதும் அவன் ஃப்ரெண்டுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சு. "இப்ப நான் நார்மலா தானடா கேட்டேன். எதுக்கு இப்ப நீ இப்படி கத்துற? ம். ஒரு ஃப்ரெண்டா நான் இது கூட கேட்கக்கூடாதா? சரி ஓகே. இனிமே நான் இத பத்தி கேட்கவே மாட்டேன். ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் அங்கிருந்து போக பார்க்குறாங்க. அப்போ ஜேகே அவனோட கைய பிடிச்சு, "சாரிடா. நான் வேற ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். அதனால தான். சாரி. உட்காரு. பரவால்ல. நான் போறேன்." "உட்காருடா. நீயும் புரிஞ்சுக்காம பேசாத. உட்காரு." அப்படின்னு சொன்னதும், அவனோட ஃப்ரெண்டும் சைலண்டா உட்காந்துட்டான். "இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனை? ம். நான் குட் நியூஸ் இருக்கான்னு தானே கேட்டேன். இருக்குன்னா இருக்கு, இல்லன்னா இல்லன்னு சொல்லேன். அதுக்கு எதுக்கு அப்படி கத்துற? ம். டேய் உனக்கு புரியலடா என் நெலம." "அப்படி என்ன நெலம? ம். என்ன உனக்கும் எனக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன?" "நான் நார்மலா தானடா கேட்டேன். வயன் இப்போ ஸ்டூடண்ட் படிச்சுட்ருக்கா. ஸோ, அவ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமாட்டுக்கு நீங்க பேபி பெத்துக்கலான்னு சொல்லிட்டு நீங்க பிளான் பண்ணியிருக்கீங்களான்றது நான் ரொம்ப கேஷுவலா தானே கேட்டேன். அதுக்கு ஏன் நீ இப்படி டென்ஷன் ஆகுற? ம். ஐயோ! டேய் என் நெலம உனக்கு புரியலடா.
ஆக்சுவலி எனக்கும் எனக்கு நடுவுல எதுவுமே நடக்கலடா. என்ன? என்னடா சொல்ற? புரியல. எதுவுமே நடக்கலையா? ஆமாடா. அததானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்டா? 2 பேரும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்புறம் எப்படி எதுவுமே நடக்கல? அந்த கொடுமைய ஏன்டா கேட்குற? எல்லாம் என் அம்மாவ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன்? உங்க அம்மா என்ன பண்ணாங்க? உங்க 2 பேரும் பிரிச்சு வச்சிருக்காங்களா என்ன? அது டைரக்ட்டா பண்ணலடா. இன்டைரக்ட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புரியல. என்னதான் சொல்ல வர? அப்படின்னு அவங்க கேட்டதும், ஜேகேவும் நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். அப்போ ஜேகேவோட ஃப்ரெண்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறான். "சிரிடா, சிரி. என் நிலைமை நினைச்சா உனக்கு சிரிப்பா தான் இருக்கும். சிரி." ஐயோ! அப்படி இல்லடா. ஆனா, உன் அம்மாவ நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. புதுசா கல்யாணம் ஆனவங்களாச்சே, அவங்கள ஃப்ரீயா விடலான்னு ஏன் அவங்க அம்மா யோசிக்க மாட்டேங்கிறாங்க? அதுதான்டா எனக்கும் தெரியல. போடா! சரி, என் அம்மாக்கு தான் தெரியல. இந்த பையனுக்கு எங்க போச்சு அறிவு? அவளும் எங்க அம்மா கூட சேர்ந்துட்டு அ அப்படின்றான். சரி, சரி, சரி. நான் வேணா ஏதாச்சும் ஐடியா சொல்லட்டுமா? ஒரு ஐடியாவும் தேவையில்ல. எனக்கு தெரிஞ்சத நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். ஆனா, அவ எதுக்குமே பிடி குடுக்க மாட்டேங்கிறாடா. நான் சொல்றேன்டா. ம். வா நம்ம ஃபர்ஸ்ட்டு வெளிய போலாம். இல்ல, நான்லாம் வரல. டேய்! கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவடா. வாடா! நான் மத்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்றேன். நம்ம வெளிய போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ண சொல்றேன். வா! இல்லடா, நான் வரல. டேய்! வாடா! அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கைய பிடிச்சு இழுத்துட்டு போறான். ஸோ, இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸும் எப்பவும் மீட் பண்ற ஒரு பிளேஸ்ல தான் இருக்காங்க. ஸோ, எல்லாருமே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜேகேவும் சரி எல்லாத்தையும் மறந்துட்டு இவங்க கூடயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு, அவங்களோட எல்லாத்தையும் மறந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா, ஜேகே வந்து உங்களுக்கு கால் பண்ணல. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போறேன்னு சொல்லிட்டு. ஸோ, உங்களுக்கு அதுவே ரொம்ப பயமா இருக்கு. எப்பவும் வீட்டுக்கு கரெக்ட் டைமுக்கு வந்துடுறவன், இன்னைக்கு 2 ஹார்ஸ் ஆயிடுச்சு. அவன் 4க்கு வருவானா, இன்னைக்கு 6 ஆயிடுச்சு. ஆனா, ஜேகே உங்களுக்கு ஒரு கால் பண்ணல. அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சோ என்னமோ ஏதோன்னு பயப்படுறீங்க. நீங்க கால் பண்ணாலும் ஜேகேக்கு லைன் போல. உங்களுக்கு அதுவே ரொம்ப பயமா இருக்கு. ஸோ, நீங்க ஜேகே எப்போ வருவான்னு சொல்லிட்டு நீங்க வீட்டுக்குள்ளவே நடந்துகிட்டு இருக்கீங்க. ஃபைனலா ஜேகே ஒரு 6:30 போல வரான். நீங்க "ஜேகே எங்க போனீங்க? எவ்ளோ நேரம்? என்னாச்சு? ஆர் யூ ஓகே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஜேகேவும் நான் ஓகே தான்டி அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போறான். அப்போ நீங்களும் அவன் பின்னாடி ரூம்குள்ள போறீங்க. என்னாச்சு ஜேகே? நிஜமாவே எதுவும் இல்லல்ல? எனக்கு என்னடி? நான் நல்லா தானே இருக்கேன். அப்புறம் ஏன் கால் பண்ணல? எதுக்கு இவ்ளோ லேட்டு? உனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு நான் எவ்ளோ பயந்துட்டேன் தெரியுமா? ஒரு கால் பண்ணி சொல்லலாம்ல வர லேட் ஆகும்னு. சாரிடி ஃப்ரெண்ட்ஸோட இருந்தேன். அதனால தான். ஃப்ரெண்ட்ஸோட இருந்தா கூட ஒரு கால் பண்ணியிருக்கலாம்ல. அட்லீஸ்ட் மெசேஜ் பண்ணியிருக்கலாம்ல. நான் உனக்கு எத்தனை டைம் கால் பண்ணேன் தெரியுமா? லைன் போகவே இல்ல. நான் ரொம்ப பயந்துட்டேன் ஜேகே. அப்போ ஜேகே உங்கள வந்து ஹக் பண்ணி, "சாரிடி. இதுக்கப்புறம் நான் வெளிய போனா சொல்றேன். சரியா?" அப்படின்னு சொல்றான். நீங்களும், "சரி ஓகே" அப்படி சொல்லிட்டு சைலண்ட் ஆயிட்டீங்க. ஸோ ஜேகேவும் ஃப்ரெஷ் அப் ஆகலான்னு ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கான். அப்போ ஜேகேக்கு கால் வருது. ஜேகேவும் கால் அட்டெண்ட் பண்ணிட்டு வெளிய போறான் பால்கனிக்கு. அப்போ அங்க டேபிள் மேல ஜூஸ் இருக்கு. நீங்க "ஜெகி இது என்னது?" "ஜூஸ் தான்டி ஃப்ரெண்ட்ஸ் குடுத்தாங்க." "நான் குடிக்கவா?" குடி." அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் எடுத்துட்டு வெளிய போயிட்டான். இங்க ஜேகே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப நீங்க, "வாவ்! ஜூஸ் சூப்பரா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாத்தையும் குடிச்சிட்டீங்க. இங்க ஜேகே, "என்னடா சொல்றீங்க?" ஆமா. அந்த ஜூஸ மறக்காம குடிச்சிரு சரியா?" "டேய் ஒயன்" அப்படின்னு சொல்லி டர்ன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா நீங்க அந்த ஃபுல் ஜூஸ குடிச்சிட்டு பாட்டில கையில வச்சுட்ருக்கீங்க. போச்சு. "டேய் ஃபோன வைங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுட்டு அவன் ஸ்ட்ரெய்ட் ரூம்குள்ள தான் வரான். நீங்க, "என்ன இது? ஜூஸ் தானே குடிச்சோம். ஏன் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு? ஏன் ஏன் மயக்கம் மயக்கமா வருது? ஆ தல வேற வலிக்குதே!" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்க புலம்பிட்டுருக்கீங்க. ஜேகே ஃபோன கட் பண்ணிட்டு உள்ள வரான். நீங்க கீழ விழுறதுக்கும் ஜேகே உங்கள பிடிக்கிறதுக்கும் கரெக்ட்டா இருக்கு. ஸோ பேலன்ஸ் மிஸ் ஆகி நீங்க பெட் மேல விழ, ஜேகே உங்க மேல விழுறான். "ஒயன் ஒயன் ஆர் யூ ஓகே? நீ ஓகே தானடி?" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள கேட்குறான். நீங்க, "ஜேகே என்னடா இது? ஜூஸ்ன்னு நெனச்சு குடிச்சேன். ஆனா எனக்கு தலைலாம் சுத்துது. ஏதோ மாதிரி பண்ணுது. ஹாட்டா ஃபீல் ஆகுது. எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா" அப்படின்றீங்க. அப்ப ஜேகே, "சாரிடி.
என் ஃப்ரெண்டுங்க தான். சரி வா, நீ ஒரு அ அ குளிச்சின்னா சரியாயிடும் வா அப்படின்னு சொல்றான். ஆனா நீங்க, "ஜேகே என்னால முடியல. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜேகே" அப்படின்னு அவனோட நேம ஒரு மாதிரி மோன் பண்றீங்க. ஜேகேக்கு அது ஒரு மாதிரி இருக்கு. "சரி இரு. நான் போயிட்டு உனக்கு தண்ணி ரெடி பண்ணிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுட்டு போக பார்க்குறான். நீங்க ஜேகே ட்ரெஸ் இன்னும் கூட சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ அவன் டை போட்டிருப்பான். நீங்க அவனோட டைய பிடிச்சு அப்படியே இழுக்குறீங்க. ஜேகே உங்க மேலேயே வரான். "என்னடி பண்ற? நான் வந்துடுறேன் இரு." "ஜேகே எங்கேயும் போகாத. இங்கேயே இரு." அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவ க்ளோஸா இழுத்து அவன் லிப்ஸ்ல கிஸ் பண்றீங்க. ஜேகே உங்களோட கிஸ்ஸ பிரேக் பண்ணிட்டு, அவன் "ஏய் என்னடி பண்ற? ஒரு 5 மினிட்ஸ் இரு. நான் வந்துடுறேன். அந்த ஜூஸ் குடிச்சதுனால தான் நீ இப்படிலாம் ரியாக்ட் பண்ற. நான் வந்துடுறேன் இரு." அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறான். ஆனா நீங்க ஜேகேவ விடவே இல்ல. ஜேகேவ ரொம்ப ஃபோர்ஸா இழுக்குறீங்க. ஃபோர்ஸா இழுத்து அவன டைட்டா ஹக் பண்ணி அவன் ஃபேஸ் ஃபுல்லா கிஸ் பண்றீங்க. அவனோட இயர்ஸ்லலாம் ஒரு மாதிரி கிஸ் பண்றீங்க. உங்களோட ஹார்ட் ப்ரீத் அவனுக்கு அவனுக்கு அவன் ஃபீல் பண்றான். அவனுக்கு டெம்ப்ட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவனும் கிஸ் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்றான். உங்களோட நெக்கு, ஐஸு, நோஸ்ன்னு எல்லா இடத்துலயுமே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். நீங்க ஜெக்கியோட நேம லைட்டா மோன் பண்றீங்க. அந்த மோர்னிங் சவுண்ட்ல ஜேகே ரியாலிட்டிக்கு வரான். அவன் என்ன பண்ணிட்டுருக்கான்றதையும் யோசிக்கிறான். "வயன் இப்படியே விட்டா சரியாகாது. நீ வா ஷவர் பண்ணு. கோல்டா இருந்தாலும் பரவால்ல. இதுக்கு கோல்ட் வாட்டர்ல ஷவர் பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு உங்கள அப்படியே பிரைடல் ஸ்டைல்ல தூக்கிட்டு போயிட்டு உங்கள ஷவருக்கு கீழ விட்டுட்டு, "நீ ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நான் வெளிய வெயிட் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளிய போக பார்க்குறான். நீங்க அவனோட கைய பிடிச்சு இழுத்து, "இங்கேயே இரு ஜேகே. எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது. என்ன கிஸ் பண்ணு ப்ளீஸ்" அப்படின்னு சொல்றீங்க. "வயன் நீ இப்போ நார்மலா இல்லடி. நீ குடிச்ச அந்த ஜூஸ் தான். ஓகேவா? ஐம் சாரி. அத எனக்கு தெரியாதுடி. தெரிஞ்சிருந்தா நான் உன்ன குடிக்க விட்டுருக்க மாட்டேன். நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. ஓகேவா? நான் வெளிய வெயிட் பண்றேன்." "ஜிகி ப்ளீஸ் போகாத. நான் தான் சொல்றேன்ல. ஐ கான்ட் கண்ட்ரோல். எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு. ப்ளீஸ்டா. என்ன என்ன எடுத்துக்கோ." அப்படின்னு சொல்றீங்க. ஜேகே அவனும் ஒரு மனுஷன் தானே. ஸோ அவனாலயே கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்களே அவன்கிட்ட இவ்வளோ கேட்கறதுனால, அவனால கண்ட்ரோலா இருக்க முடியல. ஸோ அவனோட ட்ரெஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு, உங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கான். ஸோ ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் உங்கள தூக்கிட்டு வந்து பெட்ல போடுறான். ஸோ அங்கேயும் ஒரு ஃபியூ ரவுண்ட்ஸ் போது. ஜேகே ரொம்ப டயர்ட் ஆகி உங்களுக்கு பக்கத்துல தான் படுக்குறான். நீங்க ஜேகேவோட செஸ்ட் மேல படுத்திருக்கீங்க. அப்போ ஜேகே, "ஒயன் ஐம் சாரிடி. நான் எதையுமே வேணும்னு பண்ணல. என்னையே அறியாம" அப்படின்னு சொல்ல வரான். அப்ப நீங்க, "ஜேகே நல்ல மூட்ல இருக்கேன். ஸ்பாயில் பண்ணாத." அப்படின்னு சொன்னதும், ஜேகே அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசல. உங்கள டைட்டா ஹக் பண்ணிக்கிட்டான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. 2 பேரும் நிம்மதியா தூங்குறீங்க. அப்போ உங்களோட டோர் நாக் ஆகுற சவுண்ட் கேட்குது. அப்போ ஜேகே தான் அவனோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவன் வெளிய போறான். "என்ன வேணும்? கொஞ்ச நேரம் கூட என்னையும் என்னையும் தனியா இருக்கவே விட மாட்டீங்களா? ம்? ஐயோ! அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க. அதுக்காக தான் வந்தேன். நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடாட்டி போ. எனக்கு என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அப்போ ஜேகேவும் உங்கள டர்ன் பண்ணி பார்க்குறான். நீங்க நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ ஜேகேவும் எதுவும் பேசாம உங்கள ஹக் பண்ண மாதிரி தூங்கிட்டான். அப்படியே ஒரு ஃபியூ ஹார்ஸ் போது. நீங்க எழுந்துக்கிறீங்க. அந்த ரூம் ஃபுல்லாவே டார்க்கா இருக்கு. பிகாஸ் அது நைட் ஆயிடுச்சு. நீங்க வெளிய வந்து பார்க்குறீங்க. உங்களோட வீடு ஃபுல்லாவே இருட்டா இருக்கு. எல்லாருமே தூங்கிட்டாங்க. என்னடா இது! சாப்பிட யாருமே கூப்பிடல. எல்லாருமே தூங்கிட்டாங்க. அவங்க சாப்பிட்டாங்களா? இல்லையா? எல்லாரும் எங்க போனாங்க? அப்படின்றது மாதிரி நீங்க யோசிச்சு நின்னுட்டுருக்கீங்க. அப்ப ஜேகே உங்க பின்னாடி இருந்து உங்கள ஹக் பண்றான். நீங்க நீங்க பயந்துட்டீங்க. ஜி ஜிகி சி நீ தானா? நான் பயந்தே போயிட்டேன். இப்படியா வந்து நிப்ப? ஏய் எதுக்குடி பயப்படுற? என்ன தவிர உன்ன யார் வந்து ஹக் பண்ண போறா? அதுக்கு இல்ல. வீடே ஃபுல்லா இருட்டா இருக்கு. சடனா ஒருத்தர் வந்து ஹக் பண்ணா யாருக்கு இருந்தாலும் பயமா தானே இருக்கும். சரிடி சாரி. சரி, என்ன? எங்க போனாங்க வீட்ல இருக்கவங்கலாம்? அவங்க எல்லாரும் தூங்க போயிட்டுருப்பாங்க. தூங்கிட்டுருப்பாங்களா? சாப்பிடாமலேவா தூங்கியிருப்பாங்க? ஏய்! எல்லாரும் சாப்பிட்டு தாண்டி தூங்கியிருப்பாங்க. அது எப்படி சாப்பிடாம தூங்குவாங்க? அப்புறம் ஏன் யாரும் நம்மள கூப்பிடவே இல்ல? நம்மள வந்து கூப்பிட்டாங்கடி. நான் தான் "நீ தூங்கிட்டுருக்க. அவ எழுந்ததும் நாங்க சாப்பிட்டுக்கிறோம். நீங்க சாப்பிட்டு தூங்குங்கன்னு" சொன்னேன். ஸோ அவங்களும் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. ஓ!
சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அ ஹாலுக்கு தான் போறீங்க சாப்பிடுறதுக்காக. ஸோ நீங்களும் ஜேகேவும் ஜாலியா பேசிட்டு, சாப்பிட்டுட்டு நீங்க ரூமுக்கு வந்துட்டீங்க. அப்போ நீங்க ஜேகேவோட ஆர்ம்ஸ்ல தான் படுத்துருக்கீங்க. பிகாஸ் நீங்க தூங்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு தூக்கமும் வரல. அப்போ ஜேகே, "ஒயன், ஐம் ரியலி சாரி டி. நான் உன்ன ஃபோர்ஸ் பண்ணி பண்ண மாதிரிலாம் இருக்கு. ஐம் ரியலி சாரி டி. எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு." "ஜேகே, எதுக்கு இப்போ கில்ட்டி? எனக்கு புரியல. நீ என்ன பண்ண?" "இல்லடி, கண்டிப்பா நீ என்ன தப்பா தான் நெனச்சிருப்பல்ல? ம். இத நான் பண்ணவே இல்லடி. எனக்கு சத்தியமா தெரியாது அந்த ஜூஸ்ல அவங்க டேப்லெட் மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது. அதனால தான் நான் உன்ன குடிக்க விட்டேன். இல்லன்னா சத்தியமா நான் குடிக்க விட்டுருக்கவே மாட்டேன்டி. அவனுங்க எனக்கு ஏதோ நல்லது பண்றேன்ற பேர்ல இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க. ஐம் ரியலி சாரி ஒயன். நான் உன்ன ஃபோர்ஸ் பண்ணணும்னு." "ஜேகே, என்ன பேசிட்டு இருக்க ஜேகே? நான் ஏன் அப்படிலாம் யோசிக்க போறேன்? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்றது மறந்துட்டியா? ம்? என்ன சொன்னேன்? நீயே யோசி. நான் என்ன சொன்னேன்றத. நான் நல்ல மூட்ல இருக்கேன் ஜிகே. என்ன ஸ்பாயில் பண்ணாத. அப்படின்னு தான் சொன்னேன். ம். அதுக்கான அர்த்தம் உனக்கு புரியலையா? ம்? ம். என்னது? அப்படின்னா, உன் கூட எனக்கு அப்படி இருந்தது புடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணதா நீ ஏன் அப்படி நெனைக்கிற? நான் தானே ஜேகே என்ன எடுத்துக்கோன்னு சொல்லி சொன்னேன். நான் தானே ஜேகே ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணேன். அப்படி இருக்கும்போது, நீ எப்படி இது ஃபோர்ஸ் பண்ணதா கணக்குல வரும்? நான் தானே ஜேகே உன்ன ஃபோர்ஸ் பண்ணேன். அப்படி இருக்கும்போது, நீ எதுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணணும்? இங்க பாரு, நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். நீ வேற யாரோ ஒருத்தன் கிடையாதே! என்னோட புருஷன் தானே! உனக்கு என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு. அப்படி இருக்கும்போது, நீ எதுக்கு சாரி, இப்படி கில்ட்டியாலாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? என்னாச்சு ஜேகே உனக்கு? இங்க பாரு, உனக்கு என்கிட்ட எல்லா ரைட்ஸும் இருக்கு. சரியா? நான் தப்பா நெனச்சுப்பேனோ, இல்ல நான் உன் மேல கோவப்படுவேனோன்னு நீ எப்படி யோசிக்கலாம்? உனக்கு என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு. ஓகேவா? நான் உன்னோடது. அப்படி இருக்கும்போது, எதுக்கு ஜிகே என்கிட்ட சாரி கேட்குற? இங்க பாரு, உன் இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருந்தா, கல்யாணம் ஆகி இத்தன நாள் என்ன சும்மா விட்டுருப்பான்னு நீ நெனைக்கிற? கண்டிப்பா கிடையாது. ஆனா நீ, இத பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட நீ கேட்கல. நானா எப்போ ஓகேன்னு சொன்னேனோ, அப்ப தானே ஜேகே நீ உன்னோட கண்ட்ரோல லூஸ் பண்ண. அதுவரைக்கும் நீ கண்ட்ரோலா தானே இருந்த. நான் தான் உன்கிட்ட சொல்லப்போனா சாரி கேட்கணும். உன்ன இவ்ளோ நாள் நான் தள்ளி வச்சதுக்கு. ஆனா நீ என்கிட்ட சாரி கேட்குற. நீங்க ஜேகேவோட சீக்ஸ ஹோல்ட் பண்ணி, "இங்க பாரு, நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும். ம். ஐம் ரியலி சாரி. உன்ன நான் இவ்ளோ நாள் வெயிட் பண்ண வச்சதுக்கு. அதுக்கு காரணம் நெறைய இருக்கு. நான் அத உன்கிட்ட பொறுமையா சொல்றேன். ஆனா உன்ன தள்ளி வைக்கணும்னு எனக்கு எந்த இன்டென்ஷனும் இல்ல ஜேகே. ஐம் சாரி." இப்ப நீ எதுக்கு சாரி கேட்குற? பண்ணது நான் தான் தப்பு. நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும். இங்க யாரு மேலயும் தப்பு இல்ல ஜேகே. நீ என்னோட புருஷன். நான் உன்னோட பொண்டாட்டி. நான் உன் பொண்டாட்டின்ற உரிமையில நீ என் கூட அப்படிலாம் இருந்த. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஸோ, நீ எதையும் தலையில போட்டு குழப்பிக்காத. அப்போ ஜேகே சிரிக்கிறான். அப்ப நீங்க, "எதுக்கு இப்ப சிரிக்கிற?" "இல்லடி, எல்லாரும் மனசுல போட்டு குழப்பிக்காதன்னு தான் சொல்லுவாங்க. நீ என்ன தலையில போட்டு குழப்பிக்காதன்னு சொல்ற?" "ஆமா, உன் மனசு சொல்றத நீ கேட்டிருந்தீனா, இப்ப என்கிட்ட நீ சாரி கேட்க மாட்ட. உன் மண்டைக்குள்ள ஏதோ ஒண்ணு சொல்லுது பாத்தியா? அத சொல்றத கேட்டதுனால தான் என்கிட்ட நீ சாரி கேட்டுட்டு இருக்க. அதனால தான் சொன்னேன், உன் மண்டைக்குள்ள போட்டு எதையும் யோசிக்காதன்னு சொன்னேன். ஓகேவா?" அப்படின்னு சொல்றீங்க. ஜேகேயும், "சரி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இப்படியே தான் உங்களுக்குள்ள குட்டி குட்டி ரொமான்ஸ், இது இப்படி சாரி, ஒரு எமோஷ்னலான டாக்ஸு, ஒரு ரொமான்டிக்கான டாக்ஸு, இந்த மாதிரி உங்களோட டேஸ்லாம் அழகா ஸ்கிப் ஆகியிருக்கும். இப்படியே ஒரு 3 இயர்ஸ் ஸ்கிப் ஆகுது. நீங்க காலேஜ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. உங்கள்கிட்ட இப்போ 1 இயர்ல ஒரு பையன் இருக்கான். ரொம்பவே ஒரு ஹாப்பியான லைஃப்ப தான் லீட் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களோட அப்பா
இப்போ ரொம்பவே மாறிட்டாரு. உங்க அம்மாவ ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாரு. ஸோ, உங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு லைஃப்ப லீட் பண்றதா தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ, இப்படி தான் உங்களோட டேஸ்லாம் ஸ்கிப் ஆகி இருந்திருக்கும். ஒன் ஃபைன் டே நீங்க உங்க பையன் பாதி நைட்ல எழுந்திருப்பான். ஸோ, அவன தூங்க வச்சுட்டு, நீங்க அகைன் தூங்க போறீங்க. அப்போ ஜேகே ஒரு பேர ஒரு மம்பிள் பண்ணிக்கிட்டே இருக்கான். "என்ன பேசுறான்?" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அவனுக்கு க்ளோஸா போய் கேட்குறீங்க. அவன் ஒரு பேர மம்பிள் பண்ணிக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு அது சரியா விளங்கவும் இல்ல. நீங்க அகெயின் ரொம்ப க்ளோஸா போயிட்டு, அவன் என்ன சொல்றான்றத கேட்குறீங்க. அப்போ அவன், "நிஷா, நிஷா, டோன்ட் டூ தட். இட்ஸ் நாட் ரைட். டோன்ட் டூ தட். நிஷா" அப்படின்னு சொல்றான். அப்ப நீங்க, "என்ன? நிஷாவா? யார் அந்த நிஷா? என்ன இவன் தூங்கும்போது ஒரு பொண்ணோட பேர சொல்றான்? என்ன நடக்குதுங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அதையும் யோசிச்சுக்கிட்டே படுத்திருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே வேக்கப் ஆகுறான். அவன் ரெஸ்ட் ரூம் போலான்னு போறான். ஆல்ரெடி நீங்க ரெஸ்ட் ரூம்ல இருக்கீங்க. ஸோ அவன் வெளியவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க வெளிய வந்ததும் ஜேகே உள்ள போக பார்க்குறான். அப்ப நீங்க ஜேகேவோட ஷர்ட்ட புடிச்சு இழுக்குறீங்க. அவன், "என்னடி பிரச்சனை? உன்கிட்ட ஒண்ணு பேசணும்." "இருடி, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்." "இல்ல, எது இருந்தாலும் இப்பயே பேசணும். நீ நீ இங்க வா." "ஏய், புரிஞ்சுக்கோடி, நான் போயிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்றான். நீங்களும் 5 மினிட்ஸ்ல வெளிய வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து பெட்ல உட்கார்றீங்க. அவனும், "என்னாச்சு இவளுக்கு காலையிலயே?" அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டான். அவனும் அடுத்த 5 மினிட்ஸ்ல வரான். வந்து உங்க முன்னாடி தான் நிக்கிறான். அவனோட ஃபேஸ தொடச்சுக்கிட்டே. நீங்க ஜேகேவ குறுகுறுன்னு பார்த்துட்டுருக்கீங்க. "இப்ப எதுக்கு என்ன அப்படி பார்த்துட்டுருக்க? ம்? இல்ல, என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியா என்ன?" "நான் என்னடி மறைக்கிறேன்? எனக்கு புரியல. நான் என்ன மறைக்க போறேன்?" "அதுதான் எனக்கும் தெரியல. என்ன மறைக்கிற? எது வந்தாலும் ஓப்பனா சொல்லு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல." அப்படின்னு சொல்றீங்க. "ஏய், பைத்தியமாடி பிடிச்சிருக்கு. என்ன காலையிலேயே இத ஒளறிக்கிட்டு இருக்க? எனக்கு டைம் ஆகுது. நான் காலேஜுக்கு போணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் எடுக்க போறான். நீங்க அகைன் அவனோட கைய பிடிச்சு ஸ்டாப் பண்றீங்க. "என்ன தாண்டி உன் பிரச்சனை? நான் கேட்கறதுக்கு மட்டும் கரெக்ட்டா பதில் சொல்லு." "சரி, என்ன? சீக்கிரம் கேட்டு தொல. எனக்கு காலேஜுக்கு போணும்." "எதுக்கு இப்போ காலேஜுக்கு போணும் போணும்னு குதிக்கிற? ம்? என்ன இருக்காங்க? ம்? எதுக்கு இப்போ காலேஜுக்கு போணும், போணும், போணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஏய், உனக்கு என்ன பைத்தியமாடி புடிச்சிருக்கு? நான் ஒரு ப்ரொஃபசர். நானே லேட்டா போலாமா? அதுக்காக தான் போணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ உனக்கு என்ன ஆச்சு?" "எனக்கு எதுவும் ஆகல. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு." "சரிடி, கேளு. நிஷா யாரு?" "ம்? எந்த நிஷா?" "அததான். நிஷா யாருன்னு நான் உன்கிட்ட கேட்குறேன்." "எனக்கு என்னடி தெரியும்? சடனா நிஷா யாருன்னு கேட்டா நான் எப்படி சொல்ல முடியும்?" "ஓ! சாருக்கு தெரியாதா? ம்? சீரியஸா தெரியலடி. நீ எத பத்தி பேசுற?" "ம். நேத்து நைட்டுல நேத்து நைட்டு தூக்கத்துல நிஷா, டோன்ட் டோன்ட் டூ தட். இட்ஸ் நாட் ரைட். ப்ளீஸ்" அப்படின்னு சொல்ற. யார் அது? ஆ? ஐ ஹேவ் நோ ஐடியா அப்படின்ட்டு அவன் போறான். அப்ப நீங்க, "இல்ல, இவன் எதையோ மறைக்கிறான். அதனால தான் ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறான்." "ஜெகே, ஜெகே ஒழுங்கா நில்லு ஜெகே. இப்போ நீ மட்டும் என்கிட்ட எதுவுமே சொல்லலன்னு வச்சுக்கயேன், நான் போயிட்டு ஆன்டி, அங்கிள் கிட்ட சொல்லிடுவேன்." "யார் அந்த நிஷா? ஒழுங்கா சொல்லு. என்ன பண்ணா அவ உன்கிட்ட? ஆ? ஏய், என்னடி பேசுற? நைட் ஏதோ தூக்கத்துல உளறியிருப்பேன். அத புடிச்சுக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்க. என் அப்பா அம்மா கிட்ட வேற போய் சொல்றேன்னு சொல்ற. பைத்தியமா உனக்கு? ஆ?" "இல்ல ஜேகே, இல்ல." "யார் அது? ம்? என்ன என்னை ஏமாத்தலான்னு ட்ரை பண்றியா? ஜேகே, என்னை ஏமாத்தணும்னு நெனச்சேன்னு வச்சுக்கோ, நான் உன்ன சும்மா கூட விட மாட்டேன்." "அடியே, என்னடி பேசுற? பைத்தியமா? பைத்தியமா புடிச்சிருக்கு? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. எனக்கு ஒரு பையன் இருக்கான். அப்படி இருக்கும்போது நான் போய் இன்னொருத்திய பாப்பேனா? என்னடி பேசுற? ஆ? நீ பண்ண மாட்ட. ஆனா, உன்ன சுத்தி இருக்கவங்க அது மாதிரி பண்ணுவாங்க." "ஜேகே, இங்க பாரு. நிஷா யாருன்றது என்கிட்ட இப்பவே சொல்லு." அப்படின்னு சொல்றீங்க. அப்ப ஜேகே, "ஷோ! யார் அந்த நிஷா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அப்போ, "ஏய், நிஷான்றது என்னோட ஸ்டூடண்ட்ரி. அவளோட பேர நீ எதுக்கு சொல்ற? உனக்கு எத்தன ஸ்டூடண்ட் இருக்காங்க?" "ஏய், ஏய், ஏய், ஒரு நிமிஷம் இருடி. நேத்து அவள செமினார் எடுக்க சொல்லி சொன்னேன். அவ அத சரியாவே பண்ணல. நான் கோவத்துல அவள திட்டிட்டேன்.
அதுக்கப்புறம் அவகிட்ட போயிட்டு சாரி கேட்டேன். அவ என்னன்னு பிரச்சனைன்றத சொன்னா. அதனால தான் நான் அவகிட்ட சொன்னேன், "சரி ஓகே இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாத. நான் உனக்கு சொல்லிக் குடுக்குறேன். அத நீ செய்யி" நான் சொன்னேன். அவளும் சரின்னு சொன்னா. அதுவே மைண்ட்ல ஓடிட்டு இருந்திருக்கும் போலடி. நான் திட்டிட்டேன். அந்த பொண்ண திட்டிட்டேன், அந்த பொண்ண திட்டிட்டேன்றதுனாலயே, நான் அதுவே யோசிச்சுட்டு இருந்திருப்பேன் போல. அதனால தான் நான் தூக்கத்தில அத பத்தி சொல்லியிருக்கேன். மத்தபடி வேற எதுவுமே இல்லடி. புரிஞ்சுக்கோ. உண்மையா தான் சொல்றியா? நம்பலாமா? ஏய் நம்புடி. நான் உன் புருஷன்டி. நான் உன்ன தாண்டி லவ் பண்றேன். குழந்த இருக்குடி. நான் எப்படிடி இன்னொருத்திய போய் பார்ப்பேன்? அத கொஞ்சம் யோசிடி. சரி, இந்த டைமும் நான் உன்ன விட்றேன். ஆனா இங்க பாரு, நீ யார்கிட்டயும் சிரிச்சுலாம் பேசாத. கோவமா தான் பேசணும். திட்டி தான் பேசணும். அவங்க தப்பு பண்ணா, அதுக்கு நீ பனிஷ்மென்ட் குடுத்து தான் ஆகணும். அவங்க கிட்ட போய் சமாதானப்படுத்துறேன். இதெல்லாம் தேவையே இல்ல. புரிஞ்சுதா? ஏன்? மேடம்க்கு பொசெசிவ் ஆகுதோ? ஆமா. உன் பொண்டாட்டியா எனக்கு பொசெசிவ் ஆக தானே செய்யும். ஆகாமலா இருக்கும்? ம். அப்போ அப்போ ஓகே அப்படின்னு சொல்றான். அப்போ ஓகேன்னா, அதுக்கு என்ன அர்த்தம்? ம். என்ன? ஏதாச்சும் இதில உள்கூத்து இருக்கா என்ன? அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ ஜேகே உங்களோட கைய பிடிச்சு இழுக்குறான். நீங்க அவனுக்கு க்ளோஸா போய் நிக்கிறீங்க. அப்போ அவங்க லிப்ஸ்ல கிஸ் பண்ணிட்டு, ம். என் பொண்டாட்டி பொசெசிவ் ஆக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ, அவள பொசெசிவ் ஆக்குறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்படின்னு சொல்றான். நீங்க "சிக்கி திஸ் இஸ் டூ மச்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவன் செஸ்ட்லயே போட்டு அடிக்கிறீங்க. அவனும் "சரிடி, சரி, சரி, சரி. நான் எதுவும் பண்ணல. ஓகேவா? நான் எதுவும் பண்ணல. மன்னிச்சிட்றி" அப்படின்னு சொல்றான். நீங்களும் "ஏதாவது பண்ணி பாரு. அப்புறம் இருக்கு" அப்படின்னு சொல்றீங்க. அப்போ ஜேகே உங்கள எதிர்த்து டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அவன ஹக் பேக் பண்ணிக்கிறீங்க. ஸோ, இப்படியே தான் அந்த லவ்லி டவ்லியா உங்களோட ரிலேஷன்ஷிப் போது. ஓகே மிஸ். இந்த ஒன் ஷாட்ட நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நான் இன்னொரு ஒன் ஷாட்ல உங்க எல்லாரையுமே மீட் பண்றேன். அதுவரைக்கும் லவ் யூ ஆல். பாய்.